நாங்கள் பார்த்தீங்களா நம்ம சைட்டில் டேம் ப்ரூஃபிங் பண்ணிக்கிறோம். இது ரூம்லேயும் பார்த்தீங்களா எல்லா சைடுமே அடிச்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்களா இதில் பேஸ்மெண்ட் வந்து 5.5 அடி வருதுங்க. அதனால் பார்த்தீங்களா நாங்கள் ஃபுல்லாகவே அடிச்சிக்கிறோம். லேயர் பை லேயர் அடிக்கலான்ட்டு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு 4 அடிக்கு மட்டும் வச்சுக்கிறோம். ஆஃப்டர் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், கீழேருந்து தான் உங்களுக்கு அந்த ஈரப்பதம்லாம் மேலே வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிக்கெலாம் வந்து ஈரமாகி நீங்கள் பெயிண்ட்டு வீட்டில் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெயிண்ட்டெல்லாம் பாருங்கள் உறிஞ்சிக்கிட்டு வெளியே வரும். அதெல்லாம் பார்த்தீங்களா இங்கேருந்து கீழேருந்து ஈரப்பதம் மேலே போகுது இல்லைங்களா, அதனால தான் வரும். நம்ம இங்கே கீழேயே அரெஸ்ட் பண்ணிட்டோமா அந்த பிரச்சனைலாம் வராது. ஏன்னா ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃப்ளையாஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னா பேஸ்மெண்ட்டுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணால் வந்து அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சீக்கிரம் உங்களுக்கு கீழேருந்து வரும்போது பார்த்தீங்களா இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணும். பேஸ்மெண்ட்டுக்கு ஃப்ளையாஸ் கொடுத்தீங்கன்னா நல்லது. இப்போ இந்த வீடியோவில் ஆர்கிடெக்ட் சதீஷ் சார் பேசியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரும் நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா ஃப்ளையாஸ் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ ரெட் பில்க் யூஸ் பண்ணலாமா பேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, சரி வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட்டோட பிட்டு ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் வாங்குறது அது நம்ம அந்த கோட்டிங் கொடுக்கும்போது அப்போ ரெட் பிரிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு அப்சார்ப்ஷனே இருக்காது, உங்களுக்கு டேம்பிங் ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த டவுட் என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டோட பேஸ்மெண்ட்டில் அது நீங்கள் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இல்லை மேஸ்திரிங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஹவுஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய டவுட்ஸோ இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். நன்றி.